ஹோமியோபதி மெடிசன் எடுத்தால் ஸ்லோவாக தான் வந்து சரியாகும். நாள்பட்ட நோய்க்கு தான் ஹோமியோபதி மெடிசனில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டக்குன்னு வர்றதுக்கெலாம் எந்த ஒரு விதமான பயனும் இல்லை ஹோமியோபதி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்கல்ல. இல்லை உங்ககிட்டயே வந்து சொல்லுவாங்கல்ல, ஹோமியோபதினாவே ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோ மெடிசன், ஸ்லோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற யாருக்கா இருந்தாலும் இந்த வீடியோவை காட்டுங்க. டாக்டர்கிட்ட வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்தேன். அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க. அது அந்த நைட்டு போட்டு 3 நாளாக இருந்தது. அது கண்டினியூஸாக கோல்டு, மூக்கில் தண்ணி, கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டே நான் ஸ்டாப்பாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மருந்து கொடுத்த உடனே அன்றைக்கி நைட்டே நல்ல ரிலீஃபாக அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கினேன். மார்னிங்கே கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குன்னா அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட்டாக என்னால் க்யூர் ஆகிடுச்சு. ஃபீவர் இருந்தது, ஒரு பாடி பெயின் இருந்தது, எல்லாமே க்யூர் ஆகி எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் வெளியே எந்த மருந்து எதுவுமே சாப்பிட்டா கூட எனக்கு அந்த அளவுக்கு வராது. இந்த மருந்து கொடுத்தோன்னா ரொம்ப நிறைய இதுன்னு இல்லை, எனக்கு எல்லா ப்ராப்ளமும் எங்ககிட்ட வந்தோடனே எனக்கு எல்லா ஸ்டொமக் ப்ராப்ளம், பாடி பெயின், ரொம்ப வீக்னஸாக இருந்தது, எல்லாமே என்கிட்ட வந்து மருந்து இந்த பல டாக்டர் பார்த்தே எனக்கு சரியில்லாமல் இங்கே வந்து எனக்கு நல்லா க்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப டாக்டர் வந்து ரொம்ப காமாக நல்லா எனக்கு என்ன வேணுமோ அதை நல்லா கேட்டு பொறுமையாக பதில் சொல்லி பொறுமையாக கவுன்சிலிங்கும் பண்ணி எல்லாமே பண்ணி மென்டலி நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா க்யூர் பண்ண வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இதை பயனடையணும்னு நான் சொல்லிக்கிறேன். அது தெரியணும், வெளியே தெரிஞ்சு இந்த ஹோமியோபதியை தெரிஞ்சு எல்லோரும் இங்கே வந்து க்யூர் ஆகணும்னு நான் ரொம்ப என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்து க்யூர் ஆகணும்னு நான் எல்லாரையும் கேட்குறேன். ரொம்ப தேங்க்யூ.